வேர்ல்டு கப் வெல்ல போற டீம்னு இங்கிலாந்த சொன்னாங்களே, ஆனா கானா கூட நடந்த மேட்ச்ல அவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்தா நிஜமாகவே இவங்க தான் இங்கிலாந்தான்னு கேட்க தோணுது. 0-0 மேட்ச் முடிஞ்சதுல இங்கிலாந்துக்கு ஏமாற்றம்னாலும் கானாவுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. மேட்ச்ல நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்கிலாந்து ஒரு ஷாட் கூட டார்கெட்டை நோக்கி அடிக்கல. அதாவது கோல் போஸ்ட நோக்கி பந்தையே அவங்க கிக் பண்ணல. இவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸை வச்சிருக்காங்க, ஹாரிகேன் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆனா கானாவோட டிஃபென்ஸ் இருக்கே, அவங்க செம ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க. இங்கிலாந்துக்கு என்னதான் ஆச்சு, பந்தை வச்சிருக்காங்க, பாஸ் பண்றாங்க. ஆனா பாக்ஸுக்குள்ள போய் கோல் அடிக்கிறதுல தான் ரொம்ப தடுமாறுறாங்க. அவங்க வியூகங்கள் எல்லாமே கானாவுக்கு ஈஸியா புரிஞ்சிடுச்சு. கானா பிளேயர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இங்கிலாந்தின் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. நிஜத்தை சொல்லணும்னா இந்த மேட்ச் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய அலாம். பெரிய டீம்னு நினைச்சு இறங்குனா மட்டும் போதாது, குட்டி டீம்னு நினைக்கிற டீம் கூட எப்படி விளையாடணும்னு ஒரு பிளான் வேணும். இங்கிலாந்து கோச் இனிமேல் டீமை எப்படி மாத்தி அமைக்க போறாருன்னு பார்க்கணும். இங்கிலாந்து ரசிகர்களுக்கு இந்த டிரா ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா கானா அந்த டீம் மேல செம மரியாதை வந்துடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்களா, இல்ல இந்த வேர்ல்டு கப்ல அவங்களுக்கு இன்னும் சிக்கல் காத்திருக்கா? இத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த உலக கோப்பையின் அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.